ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சந்துரு சில்வர் ஸ்க்ரீன். ஸோ இன்னைக்கு நம்ம சந்துரு சில்வர் ஸ்க்ரீனில் நம்ம டெல்லியில் இருக்கிற ஒரு ஐமேக்ஸ் ஸ்க்ரீன் பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். எஸ், டெல்லியில் இருக்கிற செலக்ட் சிட்டி வாக் மால் அங்கே இருக்கிற நியூ டெல்லியில் ப்ரெசென்ட் ஆகிருக்க டெல்லியோட ஃபர்ஸ்ட் ஐமேக்ஸ் தேட்டர், அதாவது 2017 ஓப்பன் செய்யப்பட்ட பிவிஆர் ஐநாக்ஸ் மூலமா ஓப்பன் செய்யப்பட்ட செலக்ட் சிட்டி வாக்கில் இருக்கிற பிவிஆர் ப்ரீமியரில் இருக்கிற ஐமேக்ஸ் ஸ்க்ரீன் பற்றின ஒரு டீட்டெயில் கவரப் தான் நம்ம இந்த சேனல்ல பார்க்க போறோம். ஸோ இந்த மால் வந்து பார்த்தீங்கன்னா 2007 ஓப்பன் பண்ணாங்க, ப்ரீமியம் ஷாப்பிங் மால் பிளஸ் சினிமா ஹப்போட. அதுல இந்த ஒரு ஐமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2017 டெல்லியோட ஃபர்ஸ்ட் ஐமேக்ஸ் தேட்டரா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த தேட்டர்னே சொல்லலாம். ஸோ இப்போ நீங்க பார்க்கறது தான் அந்த ஒரு இன்டீரியர். ஸோ எப்பவுமே சொன்ன மாதிரி இந்த பிரைவியா இருக்குன்னு ஒரு பிளசன்ட் ஆம்பியன்ஸ், அது போக எலிகண்ட், அப்புறம் இன்னும் என்ன சொல்லலாம்னா ஒரு லக்ஸூரியஸான ஒரு ஆம்பியன்ஸ்னு கூட சொல்லலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் உங்களுக்கே தெரியும், ஸ்நாக்ஸ் ரேட் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியராக தான் இருக்கும். பட் இட்ஸ் ஆஸ் அ குவாலிட்டி ஃபார் வாட் யூ பே அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லவே வேணாம், தே ஆர் மெயின்டைனிங் ஆஸ் யூஷுவல் ஹைஜீன் அண்ட் ரொம்ப கிளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க ஆன் டைமில். நீங்கள் எப்போவுமே பாருங்க, ஜஸ்ட் நம்ம உள்ள என்ட்ரு ஆகும்போது அந்த லைட்டிங்கே ஆனால் அது ஒரு புது ஸ்டைலாக இந்த இதில் இருந்தது. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இது ஃபீல் எனக்கு கொடுத்துச்சு. ஸோ ரெஸ்ட் ரூம் எல்லாமே நீட் அண்ட் ஹைஜீன் அண்ட் ஆல்சோ 2 ஹேண்ட் ட்ரையருமே அந்த இடத்துல கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ, ரெஸ்ட் ரூம் விச் இஸ் நீட் அண்ட் கிளீன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன் உள்ளார போனால் இங்கே இருக்கிற பிரச்சனை ஸ்க்ரீன் 4 தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐமேக்ஸ் ஸ்க்ரீன். இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த ஒரு ஜைஜாண்டிக்கான ஒரு லக்ஸூரியஸான ஒரு ஐமேக்ஸ் ஸ்க்ரீன். ஸோ சீட்ஸ் வந்து எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னே சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்க்ரீன் சைஸ் அண்ட் ஃபார்மட் பற்றி பார்த்துடலாம். ஸோ இங்கே இருக்கிற ஸ்க்ரீன் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 to 10 மீட்டர்ஸ், அதாவது 30 feet கிட்ட இருக்கும். ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்குது 1:90:1 கமர்ஷியல் ஐமேக்ஸ் டிஜிட்டல் ப்ரொஜெக்ஷன் தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ எஸ்டிமேட்டட் டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 feet to 50 feet இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இருக்கிறது 50 feet இஸ் ரைட் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து ஒரு ஃபுல் ஐமேக்ஸ் ஃபார்மேட், அதாவது ஒரு ஜெயிண்ட் ஐமேக்ஸ் மாதிரி கிடையாது. அதாவது 1.43:1 சொல்லுவாங்களா, அந்த ரேஷியோவில் இந்த ஐமேக்ஸ் கிடையாது. 1:1.90:1 அப்படிங்கிறத 90:1ங்கிறத இருந்தது. இந்த ஐமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி ஒரு லேசர் ப்ரொஜெக்ஷன் தான். இங்கே வந்து கோலா கமர்ஷியல் லேசர் ப்ரொஜெக்ஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த கமர்ஷியல் லேசர் ப்ரொஜெக்ஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூயல் 4K RGB லேசர் லைட் சோர்ஸ் மூலியமா ஒரு ட்ரெடிஷ்னல் ஜெனான் லேம்போட அதிகமான ஒரு சோர்ஸோட வர்றது தான் இந்த கமர்ஷியல் லேசர் ஐமேக்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த கமர்ஷியல் லேசர் ப்ரொஜெக்ஷன் டீடைல்ஸ் என்னன்றதை பார்த்தீங்கன்னா, லைட் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெட், கிரீன், ப்ளூ, அந்த அதான் நம்ம RGB லேசர் டெக்னாலஜி தான் இப்போ யூஸ் பண்ற மாதிரி. இமேஜ் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4K ரெசல்யூஷன் வித் ஹை டைனமிக் ரேஞ்சில் கிடைக்கும். அது பிரைட் அண்ட் கான்ட்ராஸ்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைட்டர் 3D இமேஜஸ் கூட நீங்கள் 3D படங்கள் பார்க்கும்போது இங்கே நல்லாவே கிடைக்கும்னு சொல்லலாம். ஸோ ஐமேக்ஸ் கோலா லேசர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் லேசர் சிங்கிள் ப்ரொஜெக்டர் ஃபார் ஸ்டாண்டர்ட் மல்டிப்ளெக்ஸஸ் தான் இங்கே அவங்க யூஸ் பண்ணுறது. ஸோ நீங்கள் இங்கே படத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ஒரு பிரைட்டர் விஷுவல்ஸ் கிடைக்கும் ரேதர் தென் தி ஓல்டு ஜெனான் ப்ரொஜெக்டர்ஸோட. அண்ட் பெட்டர் கான்ட்ராஸ்ட் இருக்கும் அண்ட் டீப்பர் பிளாக்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் மூவிஸ் இல்லைனா வந்து சிஜி ஹெவியாக இருக்கிற மூவிஸ் லைக் நம்ம மார்வலோட மூவிஸ் இல்லை சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சவுண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 12 channel ஐமேக்ஸ் சரௌண்ட் சவுண்ட் தான் இங்கே இருக்குது. ஸோ சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேட்டரோட ஜியோமெட்ரிக் ஏற்ற மாதிரி இங்கே ஃபைன் டியூன் பண்ணிக்குவாங்க. இங்கே ஒரு டீப் பேஸ் வித் டைரக்ஷனல் ஆடியோ கிடைக்கும். அதாவது வந்து எப்படி சொல்றதுன்னா, ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும் போதோ இல்லை ஒரு புல்லட் ஃபயர் பண்ணும் போதோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதோட ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிடைக்கும், அக்யூரேட்டா கிடைக்கும்னே சொல்லலாம். நான் F1 படம் பார்த்தேன், அந்த கார் ரேசிங்கோட இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஐ வாஸ் ஃபீலிங் தட் ஐ வாஸ் இன்சைட் த தியேட்டர் அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுத்துச்சு அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டேடியம் சீட் டைப் தான் ஆஸ் யூஷுவல் ஐமேக்ஸ்ல எப்பவுமே கொடுக்குற மாதிரி. இங்கே வந்து சீட்டிங் டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஐமேக்ஸ் சீட்ஸ், ப்ரீமியம் அண்ட் ரெக்லைனர் அப்படின்னு சொல்லி 3 டைப்பாக கொடுக்குறாங்க. டோட்டலா இங்க 299 சீட்ஸ் இருக்குது. இங்க என்ன பெஸ்ட் சீட்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா
மேபி ஐ மே ராங் ஆர் ரைட். இந்த வீடியோ ஆல்ரெடி பார்த்தவங்க டெல்லியில் இந்த ஐமேக்ஸ்ல பார்த்துருந்தீங்க, சஜஷன் சொல்லுங்க. அப்படி இல்லைனாலும் என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா மிடில் ரோஸ் J2K ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டா நல்லா இருக்கும்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 4 ரோ அவாய்ட் பண்றது பெட்டர்னு தோணுது இந்த பர்டிகுலர் ஐமேக்ஸ்ல. ஏன்னா ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனாலதான். பட் ட்ரூலி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் குவாலிட்டி வைஸ் எனக்கு இந்த இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹை கோட் ஐமேக்ஸ் ஸ்கிரீன், நல்ல ஒரு லேசர் ப்ரொஜெக்ஷன் இருந்துச்சு. சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வைப்ரேஷன் ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு, டேரக்டா நம்ம ஹிட் பண்ற மாதிரி. அண்ட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இம்ப்ரெசிவ் ஃபீல், நம்ம மூவிக்குள்ளேயே போன ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதனால வந்து இந்த ஒரு ஐமேக்ஸ் பர்டிகுலர் ஸ்கிரீனுமே வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அ குட் ஐமேக்ஸ் ஸ்கிரீன் டு வாட்ச் இஃப் அட் ஆல் உங்களுக்கு வேற ஸ்கிரீன்ஸ் நியர்பை டெல்லியில இல்லை, அல்லது நீங்க டெல்லியில போய் ஒரு ஐமேக்ஸ் ஸ்கிரீன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா செலக்ட் சிட்டி வாக்க நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இங்க இருக்கிற டிக்கெட் பிரைசிங் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வீக் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 to 800 இருக்குது, வீக்கெண்ட்ல 800, 1200 இருக்கு, ரெக்லைனர்லாம் சில சமயம் 1000 to 1500. பட் நான் போன F1 வந்து பாத்தீங்கன்னா ரீ ரிலீஸ் அப்படிங்கும் போது ஜஸ்ட் ₹200லயே டிக்கெட்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் போதுமே நீங்க போய் கண்டிப்பா இந்த செலக்ட் சிட்டி வாக்ல படங்கள் பாருங்க. இட் வில் கிவ் அ பெஸ்ட் ஐமேக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னே நான் சொல்லுவேன். 3Dல படம் பார்க்கறதுக்கு ஐமேக்ஸ் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். அதுல கண்டிப்பா இந்த ஒரு ஐமேக்ஸ் ஸ்கிரீனுமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இப்போ நீங்க பாக்குறதுதான் தி சாம்பிள் இமேஜஸ் ஆஃப் F1 நான் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. ஐ ஹேட் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா எபிக், ஸ்கிரீன் எக்ஸ் அண்ட் தென் ஐமேக்ஸ் மூணுலயுமே இந்த படம் பார்த்துருக்கேன். ஐமேக்ஸ் இஸ் த பெஸ்ட். அந்த ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், நான் ஸ்கிரீன் எக்ஸ் பார்க்கும்போது எனக்கு அது ஓரளவுக்கு எபிக்கோட நல்லதா தெரிஞ்சு, ஸ்கிரீன் எக்ஸ்ல இருந்து ஐமேக்ஸ் பார்க்கும்போது அது ரெண்டோட ஐமேக்ஸ் தான் பெஸ்ட்னு தோணுது. அண்ட் ஐ ஆல்வேஸ் சூஸ் ஐமேக்ஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் த பெஸ்ட் ஃபார் இந்த மாதிரி F1 மாதிரி மூவிஸ் அப்படின்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ இங்க ஆல்ரெடி படம் பார்த்தவங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. பார்க்காதவங்க டெல்லி போகும்போது சான்ஸ் கிடைச்சா பாருங்க. இல்ல டெல்லியிலேயே தமிழர்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நான் சொன்னதுல எந்த அளவுக்கு நீங்க ஒத்து போறீங்க அப்படிங்கிறத உங்க சஜஷன்ஸையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்டா சொல்லுங்க. ஸோ இப்போ நீங்க பாக்குற இந்த ப்ராஜெக்ட் ஹைல் மேரி படம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 25th ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன், மார்ச். ஸோ இந்த ஐமேக்ஸ்ல பாக்குறதுக்கு இட்ஸ் கோயிங் டு பி அ ஒர்த் வாட்ச் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த படத்தை பார்த்தவங்க இந்த ஐமேக்ஸ் ஸ்கிரீனும் இல்லை, சரி நீங்க டால்பி சினிமாஸ் இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கு, எபிக் ஸ்கிரீன், இந்த மாதிரி எதுல பார்த்தாலுமே உங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங். ஸோ செலக்ட் சிட்டி வாக் புஷ்ப விகார்ல லொக்கேட் ஆயிருக்கு நியூ டெல்லியில. போய் பாருங்க, மாலையுமே சுத்தி பார்த்துட்டு இங்க முடிஞ்ச படமும் பார்த்துட்டு உங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இது உங்கள் சந்துரு சில்வர் ஸ்கிரீன்.